எங்கெங்க அடிச்சானுங்க? தலையில அடிச்சானுங்க. சரி. 3 பேர் சேர்த்து தலையில அடிச்சானுங்க, முதுகுலையும் அடிச்சானுங்க, காலில் பிடிச்சி கீழே தள்ளி விட்டானுங்க. காருக்கிட்டே புதிகால வச்சு நடக்க முடியல, முதுகுலையும் வலிக்குது, இந்த இடத்துல கையை உள்ளுக்கு வலிக்குது, தலையில தான் வலிக்குது, பேக் சைடில் முதுகுல வலிக்குது, இந்த ஸ்பைனல் காலில். உங்க மனைவி எங்க இருக்காங்க? இல்லை சார், நான் மேரேஜ் பண்ணல சார். இன்னும் மேரேஜ் பண்ணல? இல்லை இப்போ நாட்டுல ஆர்மியில் சர்வீஸே பண்ணக்கூடாது சார். என்னோட கொண்டாடுறானுங்க இவனுக்கு. ஆகஸ்ட் 15, 26க்கு ஸ்டேட்டஸ் போட்டு இவனெல்லாம் ரீல்ஸ் பார்க்குறவனுங்க சார். இவனெல்லாம் எவனுமே இந்த சமுதாயத்தில் ஆர்மியில் நம்ம சர்வீஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை சார். நான் எடுத்து கட்டா இருக்கேன். நான் எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது சொல்லுங்க? நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யலை நம்ம சொல்லுங்க? நம்ம என்ன அணகரியமான முறையில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறோம்னா 2 வார்த்தை தான் பேசுனேன். அண்ணன் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வண்டியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு. கஞ்சா குடிச்சிருந்தாங்களா என்ன பண்ணான்னு தெரியல, பவுன்சர் மாரி இருந்தானுங்க. 10 பேர் இருக்கும்போது நான் ஒரு ஆள் ஆரம்பிக்கிறேன். நான் என்ன சார், எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவேன்? நான் நம்ம என்ன பாட்டிலையா இருக்கோம் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு? இவனுங்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்து நம்ம வேலை பார்த்து வீட்டை விட்டு பிரித்து இன்னமும் சேவை தான் பண்ணுறோம். இன்னமும் யூனிஃபார்மாக நம்ம கழட்டல, இன்னமும் போட்டுக்கிட்டு தான் சர்வீஸ் பண்ணுறேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் பார்த்துட்டு போயிருக்காங்க சார். ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க சார். நீங்கள் தலையில் உங்களுக்கு மண்டையில் அடிபட்டு இருக்குது, அதில் நிறையா பெயின் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஓப்பனாக நீங்கள் எங்கே அடி விழுந்தது என்ன பண்ணுச்சு ஸ்கேன் எடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க சார். சரி, நீங்கள் அவ்வளோ ஜல்தியாக நீங்கள் க்யூர் ஆகணும்னு இல்லை வெளியில் வரணும்னு நீங்கள் உங்களோட உடம்பை ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இதானா போகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணதை வெக்கப்படுறீங்க. பண்ணவே கூடாது. நம்ம தலைமுறையில யாருமே போகவே கூடாது. போய் இந்த கவர்மெண்ட் அந்த மக்களோ நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? அடிச்சவனை விடுங்க சார். 60 ரூபாய் 70 ரூபாய் ஆம்பளை நிற்கிறான் சார். நான் கெஞ்சுறேன், ஆர்மிக்காரன்டா எங்க அக்கா விடுங்கடான்னு கெஞ்சுறேன். முடிய இழுத்து போட்டு அடிச்சவன் ஐசியூல இருக்கான் சார். சும்மா நடிச்சுக்கிட்டு அவனை ஆம்புலன்ஸ் வருது, ரத்தம் ஊத்துது, அதை யாரும் தூக்கல. என்ன கவர்மெண்ட் பண்ணுது சொல்லுங்க? கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணல? இதை விட நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும் நாட்டுக்கு? செய்யறவன நம்ம உண்மையா உழைச்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் 8 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த பனியிலேயே மழையிலையும் இருந்து என்ன புரோஜனம் இருக்கு? மெடலை தான் குத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். மெடலை வச்சுக்கிட்டு வேடிக்கை தான் சார் பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம யூனிஃபார்ம் போட்டோம், வேலை பார்த்தோம், சர்வீஸ் பண்ணியோ இந்த கவர்மெண்ட்ல இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? கண்ணு முன்னாடியே வீட்டில் உள்ளவங்களை போட்டு அடிக்கிறான், கத்தியால வெட்டுறான், அருவால வெட்டுறான், 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சேலையெல்லாம் இழுத்து போட்டு கீழே தள்ளுறான். பார்த்து நம்மளால கவுந்து பண்ண முடியல. என்ன பார்த்து நம்ம கண்ணால பாக்குறோம், எனக்கு கவுந்து பண்ண முடியல. ஆதங்கப்படுறேன். எனக்கு காலை துண்டா போட்டு தலை கூட துண்டா போட்டு என் தலை துண்டா வருத கூட நான் வருத்தப்படுறேன். ஏதோ அடிச்சு கொண்டுட்டு விட்டுருவேன். என் கண்ணு விட எங்க அக்காவை போட்டு அடிச்சு ரத்தம் சுட்டு நான் கையில பிடிக்கும் போது அது ஒரு சட்டு ரத்தத்தோட வேலையை தெரியும். ரத்தம் ஒழுகுது, வச்சு அடைக்கிறது என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அருள ஆர்மிக்கார சொல்றதுக்கு அப்புறம் அடிக்கிறான் சார். ஆர்மியில அவனை இனி ஒண்ணு பண்ண முடியாத அடிக்கிறான் சார். எல்லாம் வெடிக்க பாக்குறானுங்க. ஒருத்தன் கூட 100 பேருக்கு மேல இருக்கானுங்க சார். ஒரு ஆம்பளை கூட கேட்கல சார், தட்டி கேட்கல சார். என்ன சமுதாயம்? இவனுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை அழைக்க போனேன். நான் அழைக்க போனதுக்கு இந்த கெதியை படி வச்சிருக்கானுங்க. 2 வார்த்தை தான் நான் கேட்ட வார்த்தை. ஹாஸ்பிட்டல் போடுடா, வண்டியை ஓடுங்கடான்னு தான் கேட்டேன். அடிக்கிறான், அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் பாக்குறான். பார்த்துட்டு அடிச்சான்னு நான் சொல்றேன். ஓடுறான் அங்கே இருந்து. போலீஸ்காரன் பாத்துக்கிட்டே என்ன திட்டானுங்க சார். போலீஸ் வேடிக்கை தான் பாக்குது. வேடிக்கை பார்க்க இங்கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் நான் சொல்றேன். அடிச்சவனும் அங்கதான் நிக்கிறான், கத்தியால வெட்டுனவனும் அங்கதான் நிக்கிறான், 10 பேர் அங்கேதான் நிக்கிறான். ரத்தம் ஒழுகுது. அவனை தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரான். இந்த சம்பவம் நடந்தப்ப போலீஸ் அங்க வந்துட்டாங்களா? வந்தாங்க சார். வந்தாங்க, லேட்டா வந்தாங்க சார். போன் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சேன். நான் வர சொல்றேன்டா அப்படின்னா அதுக்குள்ள என்னை போட்டு அடின்னு அடிக்கிறான். சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு வேணாலும் போன் பண்றான். யாருக்கு மணிக்கு நடந்தது? 8:45 இருக்கு சார். 8:45 இருக்கு சார். அதாவது ராயா வீட்டுல இருந்து முன்னாடி பக்கம் போனோம். இங்க இருந்து போகும்போது ஜேபி பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு பேக் சைடுல கரெக்டா ஒரு 100 மீட்டர் இருக்கு சார். ராயா வீட்டுக்கும் நீங்க உங்களுக்கு நடந்த ராயா வீட்டெல்லாம் தாண்டி போகணும் சார். இங்க இருந்து போகும்போது ராயா வீட்டை தாண்டி
தாண்டி போகணும் சார். அங்கே என்ன ஒரு நிசான் மஸ்ரூ நிசான் எதுவும் இருக்காங்க? கரெக்டாக 100 மீட்டர்ல ஏதோ ஒரு கட்டை ஒன்று லெஃப்ட் சைடில் இருந்தது சார். ரோட்லேயே ஒரு கட்டை மாதிரி ஒன்று. ஸ்பீடு பிரேக் எதுவும் இருந்ததா? ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி தான் சார் நான் வந்தேன். ஓகே ரைட். பிரம்ம அது ஜேபி பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட். அது தெரியும். லொகேஷன் சரி, பார்த்தா அருள் மனசை விடாத. இதுக்கு நம்ம என்ன ஆர்மிலாம் சர்வீஸ் பண்ணி நம்ம சொல்லி நம்மள அடிக்கிறாங்க. இல்ல ஓகே, என்ன மரியாதை இப்போ 26க்கு ஃபிளாகை ஏற்றி விடுங்க, கொண்டாடுவானுங்க சார். ஏன்னா ஆர்மிக்காரன் இவ்வளவு தூரம் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாம், நமக்கு பாதுகாப்பே வேண்டாம். நம்ம தலையெழுத்து நம்ம சாகரத்துக்கு தான் பிறந்தா செத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம யாரும் உதவி பண்றதில்ல, உதவி பண்ண போறதில்ல. எந்த கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எல்லாரும் பார்த்துட்டு 4 நாளில் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த கேஸை பார்ப்பாங்களே தவிர யாரும் இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இவனுக்கு தப்பு பண்றவனுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. கஞ்சா குடிக்கிறவன் எல்லாம் பண்றவன் எல்லா பேரும் பண்ணிக்கிட்டு தான் சார் இருப்பானுங்க. யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. எத்தனை ஆட்சி வந்தாலும் சரி நம்ம ஆர்மிக்காரனுக்குன்னு யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இல்ல இப்ப நீங்க மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? ஒரு ஆர்மிக்காரனை இந்த மாதிரி வந்து பப்ளிக் எல்லாம் அடிக்கிறத பார்த்து மக்களாகிய சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க அக்காவுக்கு ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லிட்டா போதும் சார். இவ்வளவு தூரம் சர்வீஸ் பண்ணி வந்தோம். எங்களுக்காக உங்களால ஒரு ஆள் வந்து எங்களால எங்க குடும்பத்துக்காக வேண்டி இழுத்து போட்டு அடிக்கிறோட ஒரு ஆள் வந்து தட்டி தடுக்க கூட வேணாம் சார். ஒரு கேள்வி கூட கேட்கல சார். எவனுமே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க சார். எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க சார். இவனுக்கு 10 பேர் அருவாள் என்ன அளவா எடுத்துட்டு வந்து இவனுக்கு என்ன அளவா பண்றது பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஓடிதான் தலைதறிச்சு ஓடிட்டாங்க சார் எல்லாரும். இப்ப நீங்க என்னன்னா கவர்மெண்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்ப நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். எதுவுமே சொல்ல சார், நடந்ததை சொல்லிட்டேன். இல்ல தான் எடுக்கணும். நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, கவர்மெண்ட் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் தவிர சரி வேற எதுவும் சொல்ல விரும்பல. ரிலாக்ஸ் ஆகுங்க. சொல்லணும்.